நான் போட்டு அழகா விடணுங்க. ஏன்னா நம்ம நேர்ல தான் அழகா இல்லை, போட்டு அழகா. வீரபத்ரா சொல்லுங்க. பொங்கல் வடை நல்லா இருக்கு. டிஃபன் சூப்பரா இருக்கு. இதுதான் வீரபத்ரன், இவர்தான் இந்த வீட்டுக்கு ஓனரு. கெஸ்ட் ஹவுஸ் வீரபத்ரன் கெஸ்ட் ஹவுஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தான் இதை பராமரிக்கிறாங்க. ரொம்ப அருமையா பண்றாங்க. பாருங்க, நாங்க ஜீப்ல ஏறி இருக்கோம். எங்க கார் இல்லை. இது ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறோம். அங்க வந்து 2 கஸ்டமர் பாக்குறோம். என் கார் அலௌடு கிடையாது. அங்க கார் அலௌடு கிடையாது, ஜீப் மட்டும் தான் அலௌடு. போயிட்டு வந்து எங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்றோம். குலுங்கி போவோம் நாங்க. தெரியல, பார்க்கலாம். இவர் தான் எங்க ஜீப் ஓட்ட போறவர். இவருக்கு சீட் பெல்ட் எதுவும் இல்லையோ ரோட்டுக்கு. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धर्भवतु मे सदा. விநாயகர் சொல்றேன் சொல்லுங்க. கஜான பூத கணாதிசேகம் கபித ஜபுலசார பசிரம் உமா சுகம் சோமநாசகாரம் ஈஸ்வரம் பாத பங்கஜம். இண்டிகோல வச்சு பாருங்க, குரங்க துரத்துறதே எல்லாத்துக்கும் இங்க ஒரு பொழப்பாய் போயிடுச்சு. டீசல் விற்கிறாங்க போல இருக்கு. இது மாதிரி வெறும் கேன்ல பாட்டிலாக விற்கிறாங்க டீசலு. அதை ஃபில்டர் பண்ணி அவர் டிரைவர் வாங்க போயிருக்காரு. வாங்கி ஊத்திட்டாரா? அது என்ன பெட்ரோல் தானாம்மா? என்னது பெட்ரோலா டீசலான்னு தெரியல. ஆமா, நானும் அதான் பார்த்தேன். என்ன பாட்டிலா ஃபில்டர் பண்றாங்களேன்னு பார்த்தேன். டீசல் தான் வாங்கியிருக்காரு. பரவாயில்ல. மணி 8:10 ஆகுது. நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது சரியா தொடக்காதனால அப்படி இருக்கா தெரியல. டிக்கெட்டா எவ்வளவு? செக் போஸ்ட் என்ட்ரி செக் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டேன். எவ்வளோப்பா டிக்கெட்டு? கட்டுங்க. யூடியூப் பண்றாங்க. 500க்கா? 500 நீங்களே வச்சுக்கோங்க. இந்தாங்க. మీరే வச்சுக்கப்பா மீனா. இந்த வண்டியிலே ஏறு. அடுத்த தடவையும் கிளம்புறோம். உள்ள என்ட்ரி, காட்டு வழி, காட்டுப்பாதை. அம்மா ஆளுங்க தான்.
இடுப்பு, அதாவது விவேக் சொல்லுவானே, உள்ள பிறக்காதவங்களை கூட ஆட்டோல கூட்டு போன பிறந்துருவானே. அதுக்கு சொன்னாரு பாட்டிக்கு கேட்டு உட்கார வைங்க நான் தானே ஒரு தெரியாம செம்ம பள்ளமா இருக்குது பாருங்க. மழை பெஞ்சா இன்னும் சொதன்னு ஆயிடும் போல. உட்காந்துருக்காரு பாரு. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். எத்தனை கிலோமீட்டர்? Up and 40. அப் அண்ட் டவுன் 40யா? ஓஹோ, 1.5 journey. 1.5 hours ஜர்னியா? கேட்டுக்கோங்க, சொல்ல வேண்டியதில்ல. Return 1.5. மோசமாதான் பாருங்க. இதான் beginning. ரோடு இவ்வளவு மோசமா இருக்குது. இதான் beginning இங்க. இதான் பிகினிங்கா? இங்க பாரு, அவர் எப்படி கிண்டல் அடிக்கிறாரு. இதான் ஆரம்பமா? ட்ரெய்லர் தானா? இன்னும் மெயின் பிக்சர் வருது. ஜன்னல் ஏத்திடுங்க. ஜன்னல் கொஞ்சம் ஏற்றிடுங்கப்பா, அந்த பக்கம் பாட்டி பக்கம் லைட்டா ஏற்றி விட்டுருங்க. செடி கெடி தட்ட போகுது. நீ அதுல டோலியில போன, இங்க பாரு போட்டு எடுக்கிறான். பாட்டு பாடுப்பா, வேற ஏதாவது நல்லதா பாடுப்பா. ஏதோ இந்த தண்ணி போற பாதைக்குள்ள வண்டி போன மாதிரி இருக்குது. இப்ப ஸ்டிக்கு அங்க எடுத்து வச்சிருக்கேன்ப்பா மத்தியானத்துக்கு. எனக்கு தெரியாது இப்படி இருக்கும். அதுல வச்சிருக்கேன். College பேரு தான் மேடம். சீனியர். இங்க பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம் வருதுன்ட்டு. இதுல ட்ரெயின் இடலாம்னு நினைக்கிறேன் இவங்க. எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி ஒண்ணு விடலாம் நினைக்கிறேன் இந்த பள்ளத்துக்குள்ள. மாதிரி ஆமா. கமலாமா எப்படி உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் காட்டுக்குள்ள போற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் உங்களுக்கு. இங்க பாருங்க எப்படி குலுங்கி எல்லாம் உட்காந்துருக்கோம். நீலா நாராயண பாட்டு பாட ஆரம்பிச்சா. இந்த பாட்டுலாம் பாடுறாங்க. ஸ்பீடா வரணும், அடுத்த ரூட் அடிப்பாங்கல்ல, அதுக்காக கடை போறாங்க. அடிக்குதுப்பா, முள்ளு வேற சைடெல்லாம் அடிக்குது. அங்க ஒரு வேன் நிக்குதுப்பா, பத்தாச்சின்னு நினைக்கிறேன். அங்க ஒரு வேன் நின்றுட்டு இருக்கு. 2 கோயில் இருக்குப்பா. வேன் இல்லை. வேன் தான். ஒரு வேன் போயிட்டு இருக்காங்க. பெரிய கும்பலாம் போறாங்க பாருங்க. பெரிய வேன் மாதிரி இருப்பா போறது. நம்ம பொழுது குட்டி வேன், ஜீப்பு. வெயிலே தெரியுது காட்டுக்குள்ள. காட்டு வழி போறக்குள்ள கவலைப்படாத, காட்டுக்குள்ளே வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. அரசி மயிருக்கா அவன் பேரு சொல்ல போதும். இங்கே ஒரு போதும். அது வேற வழியா? சேம் ரூட்டு தானே. ஜீப் சவுண்டில் வாய்ஸ் கூட கேட்காது போல இருக்கு. இதுதான் போல இருக்கு பேரு. மழையாச்சு. மழை பெஞ்சா தண்ணி தண்ணி தேங்கும் போல இருக்கு. என்ன பின்னாடி வராங்களா? ஜீப் வருதா? நம்ம வண்டியா வருது? பின்னாடியே பார்க்க முடியல. நான் எங்க பின்னாடி திருப்பி பார்க்க பின்னாடி என்ன இருக்குது? பின்னாடி கண்ணாடி இருக்குது. ஏற்றுறது நல்லா போச்சுல. ஜன்னல் வழியெல்லாம் செடி அடிக்கும் போல இருக்கு. டோர் சரியா மூடலான்னு செக் பண்ண போயிருக்காரு. பேக்லையா? தண்ணி ரஸ்க் போல உங்களுக்கு பிடிச்சிட்டு ரஸ்க் போல கூட்டாமே வந்திருக்கீங்க. பண்ணியிருக்காங்கப்பா டிரைவருக்காக. என்ன பேர் சொன்னீங்க? வெங்கட் கிருஷ்ணாவா? வெங்கட் கிருஷ்ணா தான் ஓட்டிட்டு இருக்காரு. எங்களை தான் சாரதி அவர் தான்.
விட்டா ரோட்ல நம்ம கார்ல போகும்போது சரியில்லாத ரோட்ல போனோம்னுவோம்ல. Clean and used by dustbin. ஆளுங்களே இல்ல, யாருக்கெல்லாம் போர்டு போட்டிருக்க? இங்க வந்து 4 இருக்கா. அதுவும் நாங்க நடுவுல கூட நிக்க மாட்டோம், நேரா கோயிலுக்கு போய் இறங்குவோம். நடந்து கூட வருவாங்க போல. நடக்கிறாங்க. யார் நடந்தா? யாருக்கு சொல்றேன். இல்ல, வேற யாராவது வேற யாரும். ஏன் உங்களுக்கு என்ன விட்டீங்க? ஏன் விட்டீங்க அவருக்கு? நம்ம போ వీడియో తీసుకొని క్లారిటీ వస్తుంది.
அந்த Real trees. மரம்ன்றாரு. ஓ ரியல் ட்ரீஸ் இங்க இருக்கு. சேம் மரம் சேம் మూవీలో సేమ్ ట్రీ. எவ்வளோ தௌசண்ட்னா 1000 kgs వచ్చేసి 1 crore ఉంటుంది. 1000 kg உள்ள மரம் ஒரு கோடிக்கு வித்தாங்களாம். ஒரு கோடிக்கு வித்தாங்க. ஓஹோ சந்தன மரம் చందనం யார் விட்டது? சந்தன மரமா செம்மரமா? செம்மரம் வேற சந்தன மரம் வேற. ఎర్ర చందనం ஆ ఎర్ర చందనం இரச்சந்தனமாமே. சோப்பு ఇంగ్లీష్ లో రెడ్ శాండిల్ అంట. ஓ ரெட் வுட்டா? రెడ్ ஆஹா செம்மரக்கட்டை. ఎక్కువ ఈ స్టేటస్ కోసము మెడిసిన్స్ కోసం సోప్ కోసం యూజ్ చేస్తారు. ஓகே ஓகே ஆந்திரங்க விட்டலே இந்த பாறைய குடஞ்சதே பெரிய விஷயம் தான். ஓ ரோடுக்காக குடஞ்சி போட்டுருக்காங்க பொழுதுல. అప్పుడు పైన వెళ్తా ఉన్నాము. எப்படி? ఫ్యూ డేస్ బ్యాక్ పైన వెళ్తా ఉన్నాం. అది వర్షం పడేసి స్లిప్ అవుతూ ఉంటాయా. ஓ அப்பப்போ மண்ணு சரியுமா? ఇప్పుడు ఇదంతా కొట్టేసి ఒక వే చేశారు. அதனால தான் வழி பண்ணி விட்டுருக்காங்க. పైన వెళ్తా ఉన్నాం. இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க இவங்களே. அதனால தான் இந்த ரோடு வரைக்கும் மோசமாக இருக்கு பொழுது. கஷ்டமாகும் இது தெரியுது. இப்ப தண்ணி நிறைய ஓடுது. இங்க பாருங்க, அடுத்து தண்ணி குளம் குட்டை மாதிரி தேங்கி வருதுப்பா அந்த தண்ணி. வருது 5 days టైం స్పెండ్ చేయాలి. ఓకే. ట్రావెల్ చేశారు కదా, சரி, சரி. దర్శనం చేసుకుని వస్తే வந்தாச்சா? ரீச்டா? ஓ ரீச்டாப்பா. సేమ్ 2 temples there. లేదు మళ్ళీ రిటర్న్ అయ్యి మార్క్లో డోర్ పోతుంటూ 3 కిలోమీటర్స్ இல்ல இப்ப இங்க சரௌண்டிங் 2.1 only one. அம்மாளுக்கு அந்த இதோ இறங்குறாங்க. செப்பல் விடணுமா இங்கே? அவர் டெய்லி வந்தாருன்னா அவர் படுத்துருவாங்க. சரி வாங்க வாங்க, இவ்வளோ தூரம் ஏரி எல்லாம் சக்ஸஸாக வந்திருக்கோம் இந்த கோயிலை பார்க்கறதுக்கு. கொடிமரமா? அப்போ செப்பல் எங்கே? அந்த பக்கம் தான்ப்பா போடணும். கொடிமரம் மாதிரி இருக்கணும் தாத்தா. கொடிமரம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் அது இல்லைப்பா, இது ஆப்போசிட்டாக போகணும். இல்ல என் பையன் என்ன வாடுற நிலைமை போச்சு என் நிலைமை. எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம். என்னதுமா? கற்பூரம் ஏற்றுனா ஏற்றுக்கோங்க. भारद्वाज महायोगी महावादकहारिणे पावनीय रहस्यार्थ पावनायास्तु मंगलम. महिदा पावन नरसिंह अहोबिल क्षेत्रದಲ್ಲಿ 9వ ಮೂರ್ತಿ, ಕೀಲ ಸ್ವಯಂ ಮೂರ್ತಿ, ಮೇಲ ಪ್ರತಿಷ್ಠಾ ಮೂರ್ತಿ, ತಾಯಾರು ಚೆಂಚು ಲಕ್ಷ್ಮಿ ತಾಯಾರು. ಇದ ಚೆಂಚು ಲಕ್ಷ್ಮಿ ತಾಯಾರಿ ಕಲ್ಯಾಣ ಪಡಿನ ಎಡ ಶಾಂತ ಮೂರ್ತಿ ಪೆರುಮಾಳ್. ಪಕ್ಕದಲ್ಲ ಸಾಲಗ್ರಾಮ ನರಸಿಂಹ. ಅದನ್ನ ಭಾವನ ನರಸಿಂಹನ என்ன meaning? ಭಾವನ ಅನೇಕ ಜನ್ಮ ಪಾಪ ದೋಷ ನಿವಾರ ಪರಿಹಾರಂ ಪಾವನ ದರ್ಶனம். புதன் ஸ்தலம். கனக சேவை. அதனால கொஞ்சம் ஓ பானகரம் டெய்லி தராங்களா பெருமாளுக்கு? భక్తాదిచ్చిన డొనేషన్ తో చేస్తూ ఉంటాం ఇక్కడ. டொனேஷன் கொடுக்குறாங்க, அதில் கொடுத்துட்டு இருக்காங்க. గోత్రము నేమ్ రాసిస్తే డైలీ అర్చన ఉంటుంది. வேன் கிளம்பிட்டோம். அதே முன்னாடி தான் உட்காந்துருக்கு. அதே முன்னாடி டைம் 58. அதே பின்னாடி தான் எல்லா இடத்துலயும். மணி வந்து 9:58 ஆகுது. கோயில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம் எல்லாரும். ஹலோ, நாங்கள் மேலே இந்த கோயில் சாமியை பார்க்க வந்தோம். பாவனை
நரசிம்மர் பார்க்க வந்திருந்தோம், நல்லா இருந்தது, பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் திருப்பியும் இன்னொரு கோயில் பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். அதுதான் சொல்லுவேன். விமலக்கத்தில் கூட வச்சுருவோம். சாரதி ஏறலையா இன்னும்? ஏறலையா நமக்கு? வேண்டிட்டு கிளம்புங்க. விநாயகனே இருப்பவனே. நான் போட்டுட்டேன். செருப்பு போட்டுக்கிட்டீங்களா எல்லாரும்? பாட்டி பாட்டி செருப்பு போட்டுக்கிட்டீங்களா எல்லாரும்? போறது வரது ஒரே வழிதான். மல்லி ஜோன் ரிசல்ட் எல்லாம் இது வேற ரூட்டா? சேம் ரூட் தானா? இதை முடிச்சுட்டு நாங்கள் வேற ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாக இறங்கலுக்கு பார்த்தா. ரொம்ப நாள் ஆசை படிகம் எனக்கு. அப்படியா? நான் வாங்கவே வச்சுட்டு வந்துடுவேன். இன்னைக்கு என்னவோ அவரு இவருல இருக்கு. இதுல நரசிம்மன் மேலே தானே அந்த நரசிம்மன் மேல என்ன சொந்த மேடிச்சு கல்லடி போட்டுருச்சா? விநாயகா கும்பிடுங்க. இது கல் ஏதோ ஸ்டக்கப் பண்ணி நிறுத்தி இருக்கு, வேற ஒன்றும் இல்லைப்பா. அது நகர்த்தனா ஓடிடும். அப்படியே இறங்கிட்ட பாட்டி மக்கள் செப்பலை விட்டுட்டாங்களா? எங்க விட்டுட்டாங்க? சொன்னேன். ஏய் எடுத்துட்டு வரலாம்ல. வாட் ஹேப்பன்? என்னாச்சு? ஓ பெரிய கல்லு. நீங்க பேக்ல போய் லெஃப்ட்ல போயிடுங்க. லெஃப்ட் என் பொண்ணு நிறைய எடுத்திருக்காம்மா. முதல்ல டிக்டாக் இருக்கும் போது இப்பதான் டிக்டாக் பேண்ட் ஆயிடுச்சு. அப்படியாம்மா? ஜீப்புக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அடியில் எதுவும் அடிப்பட்டு ஓகே சரிகா உந்தி வர ஜீப் வர ஆரம்பிச்சிச்சு. அவர் டிரைவர், அவங்க டிரைவர் இல்லை, அது ஒரு நம்ம டிரைவரா? அவங்க டிரைவர் அதான் கமலாமா உட்காந்துருக்காங்க. அந்த டிரைவர் அவர் வந்தாராங்க. அவர் தான் கீழே குணிச்சிருக்காரு. இப்போ என்னன்னு பார்க்குறாரு. அடுத்தடுத்து ஜீப் வந்துக்கிட்டே இருக்குப்பா. இல்லை அவங்க இதான் அந்த ஏர்போர்ட் போஸ்டிங்களோ? பாத்ரூம் அப்படி போகணும். பாத்ரூம் செல் போடுறேன்னு சொன்னேன். அது செல் போட முடியாது. மண்ணே வெள்ளையா இருக்கும் பாருங்களேன். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, இறங்குற மாதிரி இருக்கு. அப்போ படப்படத்து இறங்குற மாதிரி இருக்குது. ஏறணும் இல்லை நடந்து வராங்க. వెయిట్ చేద్దామా వెళ్దామా? ఆ గాడి కోసం వెయిట్ చేద్దామా వెళ్దామా? போயிடலாம், நம்ம போயிடலாம். வெயிட் பண்ணலாமா போகலாமான்னு கேட்குறேன். சாய்ஸ். பிரபு ராதே ஷாம வேலு பிரபு ராதே ஷாம வேலு. அந்த பக்கம் போக வேண்டியது சொல்கிறாங்க. அப்படி விட்டு அடம் பிடிக்கிறாரு. స్వామి బ్రేక్ లేదంటనా? బ్రేక్ పిడిగలేపా. బ్రేక్ ಇಲ್ಲ. నువ్వు సర్ర అయితే అటు పోతే
ఇట్లా రా స్వామి ఇట్లా రానికి కూడా ఏందో బ్రేక్ లేదని చెప్తారా ఏం స్వామి ஐயா சாமி நம்ம வண்டியில பிரேக் இல்லாம போச்சு. பிரேக் இல்லாத வண்டியில தான் நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். எவ்வளவு கொடுக்குறாரு? ஆம்பளைங்க கிட்ட வருமானமும் உங்களை வயசு கேட்க கூடாதுல. முன்னாடி வாழ்ந்துறாரு, இன்னும் வச்சாப்பான்றாரு. நல்லா முன்னாடி போகுது. లేదు బ్రేక్ లేదు. அவரெல்லாம் பின்னாடி போக சொல்லுங்க. బ్రేక్ లేదు. మీరా இல்ல பின்னாடி போக சொல்லிட்டோம். அங்கே பெஸ்ட். రండి రానా వాడని అర్థమో వాడిని అర్థమో ట్యాంక్ ఓపెనా டேங்க் ஓப்பனா இருக்கு. பெட்ரோல் டேங்க் ஓப்பனா இருக்கு. అదేం కాదు ఏం కాదు பரவாயில்லையா? ஒன்றும் இல்லையா? வண்டி நிக்குதே. இதுலேயே பாதி டீசல் போயிடாது. ஓப்பனாக இருந்தா எவாப்ரேட் ஆகிடும். அப்படியா? சரி ஓகே. போனா போதும். எல்லாம் பிள்ளையாருக்கு முன்னாடி நான் போக மாட்டேன். கும்பிட்றதோட தேங்காய் உடைக்கணும். బ్రేక్ రాలంట అదే సౌండ్ వస్తుంది ఏందో సిలిండర్ ఏమన్నా పోయిందా సిలిండర్ నో ప్రాబ్లం பிரேக் இல்லைனாலும் கீர்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறாருப்பா. வெங்கடகிருஷ்ணா வெங்கடகிருஷ்ணா சாரதி. எங்க போறோம்? இப்போ எங்கே போகிறோம்? அது நெக்ஸ்ட் டெம்பிள். நெக்ஸ்ட் டெம்பிளா? భార్గవ నరసింహస్వామి భార్గవ నరసింహ టెంపుల్కి పోகிறோம். పరశురాముడు దర్శనం చేసుకుంటాం పరశురామ దర్శనం పుట్టే இடமா? జ్వాలలో హిరణ్య కాశిని సంబరం తర్వాత ఒరిజినల్ రూపంలో పరశురాముడు దర్శనం అడుగుతాడు. అప్పుడు స్వామివారు ఇస్తాడు దర్శనం. సూర్యగ్రహానికి అధిపతి. 27 కిలోమీటర్ போ. இது ஃப்ளாட் தான். என்ன டைம்? 11:20. 11:20 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அந்த கோயில் போயிட்டு கீழே இறங்கி யானை இருக்குன்னு போட்டிருக்காங்க. பஸ்ஸெல்லாம் வருது போல இருக்கு. இந்த பக்கம் சீதா இருக்கான். நம்ம கைடு தானே. இங்கே மட்டும் வந்துட்டாரு பொழுது அங்கே வராமல். దాని లెక్క దీంట్లో బ్రేక్ పోయింది. போனோமா நம்ம உள்ள வண்டியில் கைடு ஏறிட்டாரு. இப்போ வேற ஒரு கோயிலுக்கு போகிறது. భార్గవ నరసింహ பார்க்கவா நரசிம்மனா? என்ன எந்த பரசுராமர் வழிபட்ட பரசுராமர் வழிபட்ட நரசிம்மர். பரசுராமர் வழிபட்டதா பரசுராமருக்கு காட்சி கொடுத்த நரசிம்மரா? పరశురాముడు దర్శనం చేశాడు. அதாவது போர் அவர் தரிசனம் கொடுத்த நரசிம்மர். இரண்ய வதம் செஞ்சிட்ட பிறகு சாந்தமா ஆன பிறகு பரசுராமருக்கு இப்படி வாங்க வாங்க தேடி தேடி வாங்க. நான் வந்து நின்னா நீங்க மதிக்கல. இல்ல ஒரு இடத்துக்கா வந்து ஒன்று பண்ணிருக்காரு. ஒரே நரசிம்மர் வதம் பண்றதுக்கு அங்க மலைக்கு போய் பண்ணிட்டாரு. அரண்மனையில் பண்ணிட்டாரு இந்த மலையில தான் நம்ம பார்க்க போறோம் மத்தியானமா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒன்று பண்ணிட்டு கீழே வந்துருக்காரு. ஹனுமனுக்கு ஒரு வாட்டி காட்சி கொடுத்துருக்காரு. கோயில் எங்கே இருக்கு? பின்னாடி இதோ இருக்காங்க பாருங்க லெஃப்ட்ல.
இங்கே நரசிம்மருக்கு போகிறோம். பாதை எப்படி இருக்கு பாருங்க. ஜீப்பில் வந்தது பாதி பெண்டு நிமிர்ந்து போச்சு. அடுத்து போயிட்டுருக்கோம். என்ன வரலையா? இதெல்லாம் இங்கே தண்ணி ஓடும் போல இருக்கு, மழை பெஞ்சி. படிக்கட்டு கூட கிடையாது, ஏதோ கல் பாறையமாக தான் இருக்கு. நல்லா செப்பல் போட்டு வரணும் போல இருக்கு. 9 நரசிம்மரில் இன்னைக்கு வந்து 6வது நரசிம்மர் இவர் பார்க்க போகிறது. நாளைக்கு இல்லை, மத்தியானம் வந்து நாங்கள் போகிறது. அடுத்து வந்து ஒரு 3 நரசிம்மர், மொத்தம் 9 நரசிம்மர். இப்போ 6, 7, 8, 9 நரசிம்மர். மத்தியானம் வந்து நரசிம்மரை 3 பார்க்க போகிறோம். சாமியெல்லாம் வச்சுருக்காங்க. அனுப்ப போகிறேன் எங்கள் வீட்டுக்கு அவனு போகிறாங்க. பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா ஓடி வந்துட்டாங்க பாருங்க, இவ்வளோ தூரம் நடந்துன்ட்டு. பார்த்துவாங்க. சமாதமா போக மாட்டேன். ஷூர் வேற போட்டுக்கேன். ஷூரை போக மாட்டேன்னு வேற போட்டேன். அப்படியே பறித்து சாப்பிட்ற மாதிரி, தண்ணி தான் அடங்குற மாதிரி அதெல்லாம் இருந்துட்டு அப்புறம் இங்கே பாருங்க, அண்ணன் பாருங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. அம்மா கீழே கவனமாக பார்த்தே வாங்க. பேசாம போகணுமா? சூப்பர். எப்படி வளைஞ்சு போயிருக்கு அண்ணா. இது வேறா இல்லைன்னா அதோடைய காம்பா? ஏய் வரலாமா? இவரா? அந்த பாதையெல்லாம் சூப்பராக இருக்கு. இனிமே தான் படிக்கட்டு ஏற வேண்டியது இருக்கு. அக்ஷயா என்னென்ன போட்டிருக்கு? அக்ஷயா தீர்த்தம். எங்க அக்ஷய தீர்த்தம்? குளத்துல தான் அக்ஷய தீர்த்தமா? தாமரை குளம் மாதிரி நல்லா இருக்குல்ல? அல்லி. அது தாமரை இல்லையா? பள்ளி சென்று நல்லாதான் இருக்கு. ஆமா ஆமா வந்துச்சு, அப்பவே வந்துச்சு. நான் சிக்னல் வாங்க மேலே ஏறுவோமா? இது எத்தனை படி இருக்கும்? 50, 100? 100? பார்த்து பார்த்து காலை தூக்கி வச்சு நடக்கணும். நாய் பேரு எவ்வளோ அழகாக படுத்து கிடக்குறான் வெயிலில். எப்படி நம்ம கைடு செட் பண்ணி விட்டுட்டாரு. அவங்க நம்மளும் விட்டுட்டு போகலாம். படிப்படியாக நவராத்திரி மாதிரி விட்டோம். வாங்கம்மா உள்ளே போய் உட்காந்து. இந்த பாருங்க போட்டிருக்கு பாருங்க, ஸ்ரீ பார்கவ நரசிம்மா. ஓகே வாங்க. ஏ குரங்கு குட்டி. கை புண்ணானாலும் சரி விடாது. ஓ அப்படி வேறையா? நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்லி பாடணும். நாம சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேரணும், நல்லவரோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்க. நவ நரசிம்மர்ல 6வது ஒரு பார்கவ நரசிம்மர் பேரு. கீழே குரல் இருக்குங்களே அக்ஷய தீர்த்தம். ஆமா அக்ஷய பாத்திரா தெரியும்ல? எப்போ வந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீர் எப்போ கொட்டு இருக்கோம் அங்க. அந்த படிக்கிற ஏறதுக்கு முன்னாடி இருந்தது. அந்த அக்ஷய தீர்த்தத்துக்கிட்ட இங்க பரசுராமர் தபம் பண்றாரு. பரசுராமருக்கு இன்னொரு பேரு பார்கவராமன். பரசுராமனை பார்கவராமான்னு கூப்பிடுறாரு. அதனால நரசிம்மருக்கு பார்கவ நரசிம்மர்னு பேரு. பரசுராமர் தப்பம் பண்ண முதல்ல வந்து நரசிம்மர் சாந்தரூபத்தில் தரிசனம் கொடுக்குறாரு. 6வது தலம் சாந்தரூபத்தில் தரிசனம் கொடுக்குறாரு நரசிம்மர். இப்போ பரசுராமருக்கு கோபம் ஜாஸ்தி. அவர் கோபம் எப்பவுமே பரசுராமருக்கு. பரசுராமர் ஆமா, பரசுராமர் ரொம்ப கோபம். அதனால சாந்த ரூபம் வேண்டாம்,
நீங்கள் இரண்டனை எப்படி உக்ரரூபத்தை சம்ஹாரம் பண்ணுறோம் அதே மாதிரி தரிசனம் கொடுத்துருங்கன்னு கேட்குறேன். கேட்டார். அப்போது நரசிம்மர் அதே மாதிரி மடியில் இரண்டனை இருக்கார். மடியில் இரண்யனா? ரைட் சைடில் தலைமும் இருக்கும், ரைட் கையில் இந்த லெஃப்டில் கால் இருக்கும். இரண்டனை சம்ஹாரம் பண்ணுறாரு. சக்கர பூஜ்யத்தோடு இருக்காருங்க. 4 கை, 2 கை செங்கு சக்கரம், 2 கை சம்ஹாரம். தெரியுது. இந்த இடது பக்கம் பாரு, இடது பக்கம் பாரு, கொஞ்சமா சின்னதா தெரியுது. அப்படியா? ஓகே ஓகே. பாருங்க பாருங்க, ஒருத்தரா பாருங்க. நரசிம்மர் மடியில இருக்காரு. பரசுராமன் பரசுராமர் மடியில பண்ற மாதிரி அவருக்கு தரிசனம் கொடுத்துறாரு. மடியில பரசுராமன். ஆனாங்க நரசிம்மருக்கு இப்போ ரைட் சைடில் தலை இருக்கும் இங்கே. ஆக்சுவலி நரசிம்மர் இறைவன் சம்ஹாரம் பண்ணுறது ஒரிஜினல் இங்கே மேலே ஜுவாலால. இப்போ பார்க்க போகிறோம் ஜுவாலா. நம்ம நரசிம்மர்லாம் முதல் நரசிம்மர் அங்கே தான், அதுதான் சம்ஹாரம் பண்ண இடம். இவர் வந்து அதே மாதிரி நாங்கள் தரிசனம் கொடுத்துருவோம்னு கேட்டார் பரசுராமன். அதே மாதிரி தரிசனம் கொடுத்தோம். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட், அங்கே நரசிம்மர் ஒரிஜினல் சம்ஹாரம் பண்ணுறது 8 கையில், இங்கே 4 கை தான். இன்னொரு டிஃப்ரெண்ட், இப்போ ரைட் சைடில் தலை இருக்கும் இங்கே நரசிம்மருக்கு மடியில. ரைட் சைடு தலை வச்சிருக்காரு. இப்போ மடியில ஒரு படுத்தினால ரைட் சைடுல தலை, கால் லெஃப்ட் சைடுல இருக்கும். அங்க வந்து லெஃப்ட் சைடுல தலை இருக்கும், ரைட் சைடுல கால் இருக்கும் ஒரிஜினல்ல. ஓஹோ, அங்க மேல மாறும். கண்ணாடியில பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் எப்படி தெரியும் அந்த மாதிரி தரிசனம். ஓஹோ, சரி சரி. நவக்கிரகத்துல சூரியன். நவக்கிரகத்துல சூரியனா? இல்ல அவங்க போறாங்களே முன்னாடி. ஓ, கீழே இறங்கிட்டாங்களா? அப்ப பார்த்து வாங்க. ஆமா, நம்ம செட்டு எல்லாமே இறங்கியாச்சு. இறங்குறது சீக்கிரம் இறங்கிடலாம்ப்பா, ஏறுறது தான் கஷ்டம். ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. வந்து தங்கி இருக்கு. நடந்து வர்றவங்க தங்கி இருக்கு, ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. அந்த காலத்தில் கட்டின மண்டபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு வந்தாச்சு. ஆவாடா, நாம தான் ரோடு உட்காந்துருக்கோம். இப்போ கொடுங்கம்மா தண்ணி. கொடுக்கவா? போயிருங்க. 12:30 மணி ஆயிடுச்சு. இப்போ கீழே இறங்கிட்டோம். எப்படி இருந்தது அனுபவம்? என்னாச்சு? சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நைட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஆமாம், அதான் கேட்குறேன். எப்படி இருந்ததுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு. எப்படி அல்டிமேட். அல்டிமேட்டா? சரி, ஓகே. சொல்கிறீங்களா? காலி சாரி. பரவாயில்லப்பா, வாங்கிக்கலாம். சாப்பிட்டு அடுத்தே கிளம்பணும் நம்ம. சட்டுன்னு இறங்குங்க தம்பி. வெங்கட் வெங்கட் வெங்கட கிருஷ்ணா, தேங்க்ஸ்ப்பா. அவங்க கையில சொல்லல வத்த குழம்பு வேணும். வத்த குழம்பு இருக்கா? வத்த குழம்பு இல்லையா? కార్పుల్స్ మాకి రాదు కూడా. తెలీదు అత్తగారికి. మేము ఇక్కడ సైడ్ వాళ్ళం, ఇక్కడ సైడ్ ఇదే స్టైల్. ఇప్పుడు కొంచెం ఉప్పు இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.